காலையில் எழும்பி அப்படியே குளத்துக்கு போகணுன்னு சொல்லி போனேன். ஃப்ரெண்டு குளிக்க போகிறேன்னு சொன்னான். சரியா வீட்டில் வலை வேறு உண்டு. சரி வலை வாங்கிட்டு போய் அப்படி மீன் பிடிக்க போகிறேன் ப்ரோ காலையில். சரி அப்படி மீன் பிடிச்சிக்கிட்டு வந்து ஒரு 19 மீன் கரெக்டாக கிடச்சி. ஒரு நானே ஃப்ரெண்டும் போனோம். ஒரு 3 பேர் போனோம். அப்படி சரி மீன் பிடிச்சிட்டு வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டான். சரி நாங்கள் 2 பேர் மீன் பங்கு வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து அப்படி மீனெல்லாம் கழுவி ஃப்ரை பண்ணலான்னு சொல்லி நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் தான் ப்ரோ இந்த வீடியோ. பிடிச்சிருந்தனா சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச அளவு மீன் பொறிச்சிருப்பேன். வீடியோ பாருங்கள் ப்ரோ ஃபுல்லாக தெரியும் எப்படி இருக்கான்னு. இது குளத்து மீனாங்க ப்ரோ நான் பிடிச்சது. மீன் ஃப்ரை பண்ணியதெல்லாம் பாருங்கள் ப்ரோ. எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சமையல்லாம் தெரியும் ப்ரோ, பார்த்துருக்கேன். தெரிஞ்சதும் ஓரளவு வீடியோ போடுவேன் ப்ரோ. அடுத்த ஒரு நாள் பிரியாணி சமையல் போட்டு ஒரு நாள் நான் வீடியோ போடுவேன் ப்ரோ கண்டிப்பாக. பிரியாணியில் எனக்கு வைக்க தெரியும் ப்ரோ. மீன் எல்லாமே ஓரளவு மேக்ஸிமம் தெரியும் சமையல் பண்ணதுக்கு. இது ஃபிஷ்ஷை தான் நல்லா விரசி எண்ணெய்லாம் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி கருவேப்பிலை கூட அரைச்சி எல்லாம் போட்டு அப்படி விரசி வச்சுருக்கேன் ப்ரோ. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ப்ரோ எப்படி ஃப்ரை பண்ணி. அடுத்து வீட்டில் கம்பளி மழை அரைஞ்சி பழம் உண்டு. லாஸ்ட்டில் அதெல்லாம் ஜூஸ்லாம் போட்டு வச்சுருப்பேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ப்ரோ தெரியும். நல்லா உப்பு மிளகு பிடிக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருப்பேன். வச்சுட்டு சரி அப்படியே எண்ணெய் சட்டியில் போட்டு பொரிக்கணும் சொல்லி எண்ணெய் சட்டியில் போட்டது வீடியோ இருக்குல்ல ப்ரோ. அது பரவாயில்ல வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இங்கே கொஞ்சம் நேரம் போட்டேன். வெங்காயத்தை கொஞ்சம் போட்டேன். மீன் பொரிக்கிட்டு சவுண்ட் போட்டு தான் போது மிஷினில் கட் பண்ணிட்டு வீட்டில் பேசிகிட்டு இருக்கேன். அப்படியே மீன் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அடுத்த சட்டியில் மறுபடியும் அடுத்த மீன் பொரியுது ப்ரோ. அந்த மீன் வந்து நான் சின்ன ஸ்லீஸ் மாதிரி தான் வெட்டி போட்டு பொரிப்பேன். அப்போ தான் நல்லா பொரியன்னு சொல்லி. மற்ற எவ்வளோ மீன் பொரிச்சு வச்சுருக்கணும் மட்டும் லாஸ்ட்டு பாருங்கள் ப்ரோ வீடியோவில். இது கொஞ்சம் பொரிச்சு வச்சது. லாஸ்ட்டு நிறையா பொரிச்சிருப்பேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீடியோ எடுத்து பொரிக்க. அடுத்து சரி மழை அந்த ஆரஞ்சு பழம் இருந்த ப்ரோ அதை சரி அப்படி ஜூஸ் போட்டு குடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஜூஸ் போட்டுட்டு இருந்தேன். நல்லா இருந்து ப்ரோ. நான் நினச்சி வர பார்க்கல இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி ஜூஸ் போட்டு குடித்தோம். சீனி போட்டு சீனி கரண்டியில் எடுத்து போட்டேன் ப்ரோ. உடல அதனால் சேர்ச்சி ஒரே தட்டு மிக்சர் அரைச்சி அந்த அரிப்பு வச்சு அரைச்சிட்டு இருந்தேன் ப்ரோ கண்ணாடி கப்பில். அடித்து முடிச்சுக்கிட்டு கப்பில் ஊற்றினேன் ஃபுல்லாக. கப்பு ஃபுல்லாகிட்டா அப்புறம் அப்படியே சோறெல்லாம் போட்டுக்கிட்டு பொரிச்ச மீன்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட போனேன். இதுதான் ஜூஸு சாப்பிட்டு குடிக்கலான்னு சொல்லி வச்சுருந்தேன். சரி லாஸ்ட்டாக மீன் பொரிச்சு வச்சு மீன்லாம் மொத்த மீனையும் காட்டின முறை இவ்வளோ தான் பொரிச்சு வச்ச மீன் மொத்த மீன். வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.